தேங்காய் அரைச்சி மீன் கறி, நெத்தலி மீன் கறி வைக்கிறது. சரியா? அது எப்படி வைக்கணும் பாருங்கள். எல்லாரும் என்ன பண்ணால் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் പച്ച മുളക് கொஞ்சம் മുരിങ്ങക്കോൽ, പിന്നെ മെയിനായിട്ടുള്ളത് ചെറുള്ളിയും വെളുത്തുള്ളിയും പുളിക്ക് അരച്ച് വെച്ചിരിക്കேன். கொஞ்சம் എന്നിട്ട് കുറച്ച് വെളിച്ചെണ്ണ നിറയെ വിടக்கூடாது. കുറച്ച് വിട്ടിങ്ങനെ മീനിലെ മേലെ എണ്ണ വന്ന് കൂടി, அதனால കുറച്ച് വെളിച്ചെണ്ണ ഒഴിച്ചിട്ട് கொஞ்சோண்டு ഉലുവ റെഡിയാവും ഇട്ടിട്ട് கொஞ்சோண்டு ഉലുവ ഇട്ട് ഉലുവ ചുവന്ന ഉടനെ ചെറുള്ളി கொஞ்சம் ചുവന്നണം. நம்ம கொஞ்சம் മീനിപ്പോൾ പച്ചമുളക് ശരിയാ മതി. വൈകിട്ട് വന്നോന്ന് ഇതെടുത്ത് ഇത് നല്ല ഇതാവും. പച്ചമുളക് യൂസാക്കി പോകണം, കീറിയും പോകണം. കീറി പോട്ടാൽ നല്ല എരിവ് വരും. நான் வந்து கொஞ்சம் முழுசாக நான் கொஞ்சம் அதுதான் வித்தியாசமாக செய்வேன். அதுக்காக பெருவுள்ளியெல்லாம் கட் பண்ண மாட்டேன். அப்படியே பொறி உரித்து சின்ன உள்ளி, மீடியமான உள்ளியை எடுத்து பொறி உரித்து அப்படியே போடுவேன். அது கொஞ்சம் இதாகும், நமக்கு அது இதாகும். அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மீன் മുള്ളെടുത്ത്, നെത്തൽ മീൻ മുള്ളെടുത്ത് ഞാൻ கொஞ்சம் ഇത് കൊണ്ട് നെത്തൽ മീനെ മുള്ളെടുത്ത് വെക്കാം. മുള്ളെടുത്താൽ நான் கறி வைக்கிறேன். നെത്തൽ മീനെ മുള്ളെടുത്ത് லைட்டாக ஃப்ரை செய்யும். லைட்டாக எண்ணெய் விட்டு, லேசாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரை மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் போட்டு வர மீனுக்கு, அதனால நான் கொஞ்சம் ஃப்ரை மாதிரி லைட் ஃப்ரை செய்து இதை எடுத்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி சோர்க்காக எடுப்பேன். கொஞ்சம் மிளகு பொடியெல்லாம் ஜாஸ்தி போட்டு சோர்க்காக எடுத்துருவேன். எடுத்துட்டு கறி வைப்பேன். அப்போ தான் மீன் டேஸ்ட் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த மீனாக இருந்தாலும் டேஸ்ட்டு வறுக்கலாம். நம்ம ஏதோ எப்படிப்பட்டேன். എന്നിട്ട് என்ன பண்ணுறாங்கன்னா குறைச்சி இது கொஞ்சம் இந்த கோழி எல்லாம் இதாகணும். மல்லித்தூள் நிறைய ஒன்று போடக்கூடாது. ചെറിയ സ്പൂണുക്ക് ഒരു 1.5 സ്പൂൺ போட்டுட்டு நல்லா அதை இடிக்கணும். மல்லிப்பொடி நல்லா இது பண்ணிவிட்டு லைட்டாக அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு கண்டாலே அறியும். லேசாக கலர் சேர்ந்தோம்னா கொஞ்சோண்டு மிளகு பொடி, ஏன்னா மீனில் ஆல்ரெடி நம்ம மிளகு பொடி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டு நல்லா அதை விற்காது. அப்புறம் இங்கே லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த புளியில் கொஞ்சம் புளி விட்டு நம்ம அந்த மசாலையை கொஞ்சம் இதாக்கி எடுக்கணும். കുറച്ച് പുളി நம்ம புளியை விட்டு மீன் நம்ம கறி வந்து கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கலர் மாறும். சிவந்த கலர் நல்ல கருப்பாகிடக்கூடாது. லேசாக சிவந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த புளி கம்ப்ளீட்
இப்படி சைடில் இருக்கிறனால கொஞ்சம் நமக்கு இது இப்போ கண்டில்ல இது நம்ம கூட எல்லாம் ஒழிக்கலாம் அச்சமாக ஒழிக்கலாம் தூங்கலாம் ஒழிக்கக்கூடாது சரியா എന്നിട്ട് ഉപ്പും പോടണം ஏற்கனவே மீனில் உப்பு போட்டதுனால இனி கொஞ்சோண்டு போட்டுட்டு கடைசியில் பார்த்துக்கலாம் എന്നിട്ട് கொஞ்சம் தீ வேணும்னா கூட்டி வச்சுருந்தேன் தீ முதல்ல கம்மியாக தான் வச்சுருந்தேன் இப்போ நான் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன் എന്നിട്ട് நான் ஆல்ரெடி கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடியும் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் എന്നിട്ട് ലൈറ്റാக നൊര കെട്ടും ആ സമയം ഇത് തേങ്ങയും ഒഴിച്ചുവിടണം തേങ്ങ കംപ്ലീറ്റ് ഒഴിച്ചുവിട്ട് നമ്മൾ തേങ്ങയും അരച്ച് വെച്ചിരിക്കുക തേങ്ങയും കംപ്ലീറ്റ് വിടണം கொஞ்சம் வெള്ളം கூட விட்டுக்கலாம் விட்டுட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு வேலை சிம்பிள் வேலையாக இப்படி கலக்கும்போது வெள்ளம் ஒரு மாதிரி கலர் இதாகிட்டு வரும் நம்ம இனி நல்லா அதை கொஞ்சம் கொதிக்க விடணும் கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மிளகுப்பொடி மல்லிப்பொடி எல்லா வேலையும் முடிஞ்சு கொதிக்க விட்டுட்டு ஃப்ரை செய்த மீனை இது பண்ணி இப்போ நம்ம கொதிக்க விட்டாச்சா மேலும் மூடி எடுத்து அழகாக அடைக்கணும் கொதிச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க அது நம்ம இந்த வேலை பார்க்கணுன்னு பார்த்துக்கலாம் கப்பை மீன் நெத்தொலி மீன்களையும் சாப்பிட வேண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்போ கப்பை வெந்து வச்சுருக்கேன் வேவிச்சு வச்சுருக்கேன் இனி அதை இது செய்யணும் கடையணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை കുറച്ച് எண்ணெய் ஒழிச்சு தாளிச்சிட்டு കുറച്ച് എണ്ണ ഒഴിച്ചാൽ മതി എണ്ണ இன்னும் உருகலை இங்கே ஏசியில் இருக்கிறனால ரூமில் எண்ணெய் உருகலை இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும் எண்ணெய் உருகினோட கப்பையை நான் சாப்பிட்டு இந்த மீன் நல்லா இது வந்து வச்சதும் கை நல்லா சுடும் எனக்கு கை கொஞ்சம் பழகி போச்சு அதனால நான் வந்து சூடு அதிகம் விஷயம் இல்லை அப்புறம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குல்ல மசாலா இந்த கொதிச்சுதான் இந்த மீனை எடுத்து மீனை இதில் போடணும் நெத்தொலி பொடி நெத்தொலி மீனை முள்ளெடுத்து ஃப்ரை செய்யலாம் എന്നിട്ട് ഇതിൽ போட்டாச்சா இந்த இதில் லாஸ்ட்டில் நிறைய ஆயில் ஏன்னா மீன் நம்ம நிறைய ஆயில் ஒன்றும் தொடங்காமல் விட மாட்டோம் அதனால் இதில் வந்து இந்த மீன் எல்லாம் பிடிச்சி எடுத்துருக்கோம் அந்த ஆயில் எல்லாம் சேர்த்து சிலர் இந்த மீன் பொரிச்சதை வந்து சோறு போட்டு சாப்பிடுவாங்க நம்ம அப்படி ஒன்று செஞ்சிடலாம் சாப்பிட வேண்டாம் அது கொலஸ்ட்ரால் வேண்டாம் இதெல்லாம் நம்ம பண்ண இது சூடு வெள்ளம் ஆக்கலாம் சூடு வெள்ளம் விட்டு இந்த இதில் உள்ள ஆயில் அதுக்கப்புறம் ஆயில் விடக்கூடாது அதிகம் அதுக்காக விட்டு லேசாக இது பண்ணலாம் ஏன்னா அந்த மீன் ஃப்ரை ஆனதுனால பொடியாது கிடைக்காது அப்படி கிடக்கும் இனி தேவையான உப்பை பார்க்கணும் உப்பு கம்மியாக இருக்கும்
இந்த உப்பு போடணும். உப்பு போட்டாச்சுன்னா முடிச்சு மீன் கறி ஓகே. நல்லா ஒரு வெட்டி தலைப்பு இருக்க வச்சாங்க பார்த்துக்கிட்டோம்னா மீன் கறி ஓகே. ஓகே, தேங்க்யூ. பார்த்ததுக்கு எல்லோரும் பார்த்துட்டு வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோனில் விழிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்டில் கிளியராக போட்டு தரேன்.